ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகீத் கிச்சன். இன்றைக்கி நாம் நாட்டுக்கோழியை வச்சு எப்படி குழம்பும் மற்றும் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே நான் தேவையான பொருட்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வாங்க நாம் எப்படி குழம்பு மற்றும் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் அதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 350 கிராம் சின்ன வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் எப்போவுமே குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பழசாக இருக்கணும். இப்போ புது வெங்காயம் போட்டால் அது ஒரு டேஸ்ட் வரும். கொஞ்சம் 2-3 மாதம் ஆன வெங்காயம் போட்டால் அது தனி டேஸ்ட் வரும். இப்போ நான் ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன், வரமிளகாய். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை வணக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். போட்டு 2 போட்டு நல்லா கொஞ்சம் ஓட்டி விட்டுறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டுக்கிறேன். அப்பப்போ அப்படியே வணக்கி விடுங்க. இப்போ நான் 5 பல் பூண்டும் 2 துண்டு இஞ்சியும் போட்டுக்கிறேன். இப்போ அது கூட 2 பட்டை 3 கிராம்பும் போட்டுக்கிறேன். இப்போது 6 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டு நல்லா கலக்கி விட்டுறேன். இந்த மாதிரி ஓட்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம விட்டுறணும். நம்ம இப்படி வணக்கி விட்டுட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகும். இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ நான் 1 கப் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இனி நம்ம குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் குக்கர் எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், 3 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ நான் நாட்டுக்கோழி இது கூட சேர்த்துக்க போகிறேன். 1.5 கிலோ எடுத்திருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட போகிறேன். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நம்ம கிளறி விடணும். 2 நிமிஷம் ஆச்சு. நான் அது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும்னா கறியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கும். அந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ 2 எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வறுவலுக்கும், ஒன்று குழம்புக்கும். நான் குழம்பு கொஞ்சம் எச்சா வேணும்னு மசாலா பேஸ்ட் எச்சா எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு கிரேவி நல்லா நிறையா வேணும் அப்படின்னா குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு கிரேவிக்கு நிறைய எடுத்துக்கோங்க மசாலா பேஸ்ட்டை. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்திருக்க ஸ்டேஜில் தான் நான் மசாலா பேஸ்ட்டை போட்டிருக்கேன். போட்டு இப்போ நல்லா கிளறி விட போகிறேன். மசாலா பேஸ்ட் கூட சிக்கனை 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி நான் ஜார்லேருந்து கழுவி ஊற்றுறேன். அது ஜாரில் கொஞ்சம் மசாலா பேஸ்ட் இருக்கும், அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு குழம்பு போதும். அதனால் நான் இப்போ லிட்டு மூடி வச்சிடுறேன். நம்ம நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம், அதனால் ஒரு 4 to 5 விசில் விட்டு தான் நல்லா வேகும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ சிக்கன்லாம் அதுலேருந்து வடித்து எடுத்தாச்சு. குழம்பு ரெடி. இப்போ நாம் வறுக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். கடாய் எடுத்து அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதுக்கு போட்டுக்கிறேன். இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போது 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வணக்கி விடுங்க. இது பச்சை வாசம் போகணும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். ஏன்னா நம்ம சிக்கனில் உப்பு இருக்கிறதுனால இது கலவாக மட்டும் சேர்த்திக்கலாம். பத்தலைன்னா கடைசியாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க, கிரேவி வேணுங்கிற அளவுக்கு. இதை போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். கிரேவி ஆகிடும். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நான் அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நிறுத்தி வச்சிடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூடான சுவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் கிரேவி. இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவியும் குழம்பும் பார்க்குறக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குல்ல. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.